ஆண்டவரே, குடும்பத்தை குறித்து ஒரு செய்தியை கொடுப்பதற்கு யாருக்கு தகுதி உண்டு? ஆண்டவரே, அடியேனுடைய பலவீனங்கள், குறைபாடுகள், பயங்கள் உமக்கு தெரியும். ஆனாலும் இப்பொழுது உம்முடைய மாபெரும் இரக்கங்களின்படி குடும்பத்தை குறித்து தேவ வசனத்திலிருந்து, என் அனுபவத்திலிருந்து ஆண்டவரே சத்தியங்களை எடுத்து கூற எத்தனிக்கும் பொழுது தேவ ஆவியானவரே என்மேல் இறங்கும், என்னை ஆட்கொள்ளும், எல்லா கவன சிதறலையும் அப்புறப்படுத்தும். இன்று நாங்கள் கேட்கப் போகும் செய்திக்கு நாங்கள் எல்லோரும் கவனமாக செவி கொடுத்து எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் எந்தெந்த விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்ய எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை மிக அவசியம். இந்த செய்தி நேரத்தை விசேஷமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். ஆரோக்கியமுள்ள குடும்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் குடும்பமும் நாங்கள் நிச்சயமாக முதன்மையான காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதில் உள்ளடங்கும். So we want to talk about the family, wholesome, healthy families. What does it look like? And the family has got to be a priority. அது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்க வேண்டும். ஸோ நான் 10 ரகசியங்களை உங்களுக்கு எடுத்து கூற விருப்பப்படுகிறேன். எல்லா 10ஐயும் இந்த காலை நேரத்தில் எடுத்து கூற முடியுமோ என்பதை குறித்து எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் பார்ப்போம் எவ்வளவு தூரம் போகலாம் என்று. பிசாசு இன்று மிக வல்லமையாக தந்திரமாக தாக்கும் 2 காரியங்கள், 2 ஸ்தாபனங்கள். ஒன்று குடும்பம், 2வது சபை. So there are 2 things that the devil attacks ferociously, cunningly today. One is the family and the other is the church. இந்த 2ஐயும் பிசாசு தாக்கி நிர்மூலமாக்கினால் சமுதாயம் பாதிக்கப்படும், நாடு பாதிக்கப்படும், உலகம் பாதிக்கப்படும். So if the devil succeeds in destroying the family unit and the church, society is going to disintegrate and the whole nation is going to suffer. So நாங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது முதல் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் குடும்பம் ஆதாமேவாள், 2 புதல்வர்கள். முதல் கொலை நடைபெற்றது முதல் குடும்பத்தில். Just think of that. The first murder happened in the first family. Unbelievable. Genesis chapter 4. அதுவும் பாருங்கள், even what's more shocking, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க வேண்டிய காரியம், அந்த கொலை ஏன் நடந்தது? ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட கொலை. This murder took place in the context of worship. I really shiver when I think of it. எனக்கு ஒரு நடுக்கம் என்னை அறியாமலே என்னை ஆட்கொள்ளுகிறது. முதல் கொலை நடைபெற்றதற்கு காரணம் ஆராதனை. ஸோ பாருங்கள், முதல் குடும்பத்திலேயே பிசாசு நுழைந்து 2 புதல்வர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாட்டை கொண்டு வந்து ஒரு கொலை நடைபெறுகிறது. நீங்கள் வேதத்தை கவனமாக படித்து பார்த்தால் சில பிரபல தலைவர்கள், வேத தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் பெரும் தோல்விகள். So I get even more shocked when I look at the leaders in the Bible. You look at the Old Testament, many of them had massive failures. So உங்களுக்கு சில பெயர்களை நான் கொடுத்திருக்கிறேன், 4 பெயர்களை கொடுத்திருக்கிறேன். ஏலி, he was the high priest, பிரதான ஆசாரியன்.
அவனுடைய குடும்பத்தில் அவருடைய 2 புதல்வர்களும் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். He was a failure with regard to family life. Eli. சாமுவேல் தீர்க்கதரிசியை எடுத்து பார்த்தால், சாமுவேல் தூரத்தில் வருவதை கிராமத்து மக்கள் பார்க்கும் பொழுது நடுங்க ஆரம்பிப்பார்கள். That was the kind of prophet that Samuel was. When people saw him coming in the distance, they started shivering. Right? நான் எங்கேயாவது போகும்பொழுது யாரும் நடுங்க மாட்டார்கள். Right? Any pastor today, if you go somewhere, no one shivers. யாராவது நடுங்கி இருக்கிறீங்களா? இல்லை, வாரான்னு தானே சொல்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரம் போவான்னு ஜெபிப்பீங்க. ரைட்? நீங்கள் இல்லை, மற்றவங்க. ரைட்? So Samuel, his family life was a disaster. தாவீதை எடுத்து பார்த்தால் 8 மனைவிகள். David had 8 wives and they all brought problems into his family life. David was a good leader nationally, but a terrible father figure in the family. தாவீது அவன் ஒரு நல்ல நாட்டு தலைவன், ஆனால் குடும்ப தலைவனாக செயல்படவில்லை. சொலமன் அதை பார்க்கிலும் மோசம், சொல்ல அவசியம் இல்லை, 700 wives. Solomon had 700 wives. எனக்கு தெரியும், இங்கே இருக்கும் சிலர் சிந்திக்கிறாங்க, ஒரு மனைவியோடு வாழ்வதே எவ்வளவு கஷ்டம், விட்பியை தவிர. 700 மனைவிகள், buying 700 gifts. கிறிஸ்மஸ் காலத்தை எடுத்து பாருங்க. How do you buy 700 gifts for 700 wives? அவங்களுக்கு இடையில் பொறாமையெல்லாம் வருமே, அரண்மனையில் சண்டை ஏற்படுமே. அது சொல்லணும். ஸோ இந்த பிரபல தலைவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள் குடும்ப வாழ்க்கையில். What chance have we got? எங்களுக்கு நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? அந்த விதத்தில் நாங்கள் இந்த செய்தியை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். ரைட்? குடும்பங்களை கட்டி எழுப்புவது நமது முதல் பொறுப்பு. Our first responsibility is building our family. It's not our job, not our career. எங்களுடைய தொழில் எங்களுடைய முதல் பொறுப்பு அல்ல. தொழில் அவசியம், வருமானம் அவசியம், but that's not our first responsibility. எங்கள் முதல் பொறுப்பு எங்கள் குடும்பம். அதை நாங்கள் மறக்கவே கூடாது. அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும், மிகவும் பிரயாசப்பட வேண்டும். We have to put maximum effort into building up our family. மிகவும் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஸோ நான் 50 வருட காலத்துக்கு மேலாக ஊழியம் செய்தபடியால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். The most amount of hypocrisy that happens in all our churches is in the realm of family life. எந்த விஷயத்தில் எல்லா சபைகளிலும் இந்த மாய்மாலத்தை நாங்கள் பெரிய விதத்தில் காண்கிறோம்? குடும்ப வாழ்க்கை. உங்களுக்கு கதைக்கு மேல் கதையாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். I can tell you story after story. உங்களை நடுங்க வைக்கக்கூடிய கதைகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. இன்று நாங்கள் ஒரு சிறு மந்தையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான குடும்பத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? At the end of life, if I have lost my family, that's the greatest loss. வாழ்க்கையின் இறுதியில் நான் என்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டால் அதுதான் மிக பெரிய இழப்பு. Losing a job is no big deal. Losing your health, while it's sad, that's also not a very big deal. Losing the family is a huge loss. ஸோ அதை நாங்கள் மனதில் வைத்து, அதனால்தான் இந்த திருமண ஆராதனைகளில் ஈடுபடும் பொழுது ஒரு பக்கத்தில் எனக்கு சந்தோஷம், மற்ற பக்கத்தில் எனக்கு பெரிய நடுக்கம். How is this couple going to survive? How are they going to make it through life? நேற்று ஒரு தாய் எனக்கு கால் கொடுத்து, செப்டம்பர் 25 என்னுடைய மகளுடைய திருமணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று
என்னிடம் கெஞ்சி கேட்டார்கள். நான் சந்தோஷப்பட்டேன். Because I will do 7 lessons with the couple and then marry them in the will of God September the 25th. நான் இந்த திருமணமாக போகும் தம்பதிகளுக்கு ஆலோசனை கூறும் பொழுது சிவப்பு விளக்குகள் எரிய ஆரம்பித்தால் அவங்களுக்கு நான் பெரிய எச்சரிக்கை கொடுப்பேன். How many red lights are there in your relationship? You got to take that into consideration. மேலதிக சிவப்பு விளக்குகள் இருந்தால் இந்த உறவு சரிவராது. ஸோ நான் எச்சரிக்கை கொடுத்து நான் சொல்லுவேன், I think you better look for another pastor to officiate your wedding. I can't do this. Too many red flags. ஒவ்வொரு உறவிலும் சிவப்பு விளக்குகள் இருக்கும், 2-3 சிவப்பு விளக்குகள் இருக்கும். ஆனால் மேலதிக சிவப்பு விளக்குகள் இருந்தால் அது மிகவும் பயங்கரமானது. ஸோ இன்று நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சவால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எவ்வளவு சிவப்பு விளக்குகள் இருக்கு? ஸோ கேன் ஐ கிவ் தட் அஸ் அ சேலஞ்ச்? As you look at your personal life and your family life, how many red lights are there? அதை ஒரு பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள். மனதில் வச்சிருக்க வேண்டாம், பேப்பரில் எழுதுறது நல்லது. ஏனென்றால் then you can work on it. So let me put it another way. Convert your red lights into green lights. உங்களுடைய சிவப்பு விளக்குகளை பச்சை விளக்குகளாக மாற்றுவது ஆண்டவரால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை பொறுப்பு. Convert all your red lights into green lights. ஓகே, எல்லாரும் பயங்கர அமைதியா இருக்கிறீங்க. சில சபையெல்லாம் ஆமேன் என்று சொல்லுவாங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு மௌனம். அது நல்லது, என்னன்னா நீங்க சிந்திக்கிறீங்க என்று அர்த்தம், ரைட்? I believe the silence is indicating that you are thinking, which is very good. So let's start. எங்களுடைய குடும்பங்கள் தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் குடும்பங்களாக அமைய வேண்டுமென்றால் இந்த 10 கட்டளைகளை நாங்கள் கவனத்திற்குள் எடுக்க வேண்டும். தயவு செய்து உங்களால் முடியும் என்றால் சில குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த குறிப்புகளை வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பார்க்க முடியும். I take notes. I don't care who is giving the message, I take notes. ஏன் நான் குறிப்புகள் எழுதுறது? என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சரிப்படுத்த வேண்டும் கேட்ட இந்த செய்தியின் அடிப்படையில். ஸோ முதலாம் கட்டளையை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இந்த முதலாம் கட்டளை வரும். முதலாம் கட்டளை, பெற்றோர் தேவனை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். That's commandment number 1. Parents should love the Lord with all their heart. பாருங்கள் தேவ வசனத்தை, உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உங்களோட வேதம் திறக்கப்பட்டிருந்தால் ஒரு பென்சிலை எடுத்து முழு என்ற வார்த்தையை சுற்றி ஒரு வட்டத்தை போடுங்க. 3 முறை வருது. The word all occurs 3 times. Put a circle around the word all. Love the Lord your God with all your heart, with all your soul and with all your strength. இப்போ உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும், நான் உட்பட, எங்கள் ஆண்டவரை இந்த விதமாக நாங்கள் நேசிக்கவில்லை. None of us love God with the totality of what this scripture is indicating to us. முழு மனதோடு என்று சொன்னால் எங்களுடைய முழு கவனத்தையும் அவர் மேல் செலுத்தி. Loving God with all our mind or heart means I give God my full focus and attention. ஸோ அதனால்தான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறது? கவன சிதறலை எடுத்து போடும் ஆண்டவரே. Take away everything that distracts and disturbs. Take it away, take it away.
I want to listen to you. I want to hear your voice. I want to hear your word. My life has got to change. முழு மனதோடு நான் ஆண்டவர் மேல் என் கவனத்தை செலுத்தி அவரை நேசிக்க வேண்டும். அவரை நான் எவ்வளவுக்கு அறிய வருகிறேனோ அவ்வளவுக்கு நான் அவரை நேசிக்க போகிறேன். That's the principle. The more I get to know God, the more I am going to fall in love with Him. ஸோ அதனால் தான் பாருங்கள், இந்த கலாச்சாரத்தில் டேட்டிங் என்று சொல்வாங்க. இப்போ அது அநேகருடைய மனதில் ஒரு பெரிய கேள்விக்குரிய கொண்டு வரும். ஆனால் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேட்டிங்? இந்த டேட்டிங் ஏன் நடக்குது? ஐ வாண்ட் டு கெட் டு நோ த பர்சன். நான் திருமணம் செய்ய போகிற இந்த நபரை நான் கொஞ்சம் ஆழமாக அறிய வர வேண்டும். அறிய வரும் பொழுது தான் நான் அவரை நேசிக்க முடியும், நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்ற முறையில் இந்த டேட்டிங் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரைட்? ஸோ if I can say it very reverently, that's what happens in our relationship with God. The more time I spend with God, the more I get to know Him with an open Bible, the more I will fall in love with Him. நான் தேவனுக்கென்று நேரத்தை அமைத்து வேதத்தை நான் வாசித்து தியானித்து என் தேவனை அறிய வர நான் அவரை இன்னும் ஆழமாக நேசிக்கப் போகிறேன். ஸோ சோல் என்று சொன்னால், ஆத்மா என்று சொன்னால், இட் இன்வால்வ்ஸ் த மைண்ட், இமோஷன்ஸ், வில். தட்ஸ் வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் த சோல். ஆத்மா என்று சொன்னால் மனது, உணர்ச்சிகள், சித்தம். ஸோ அந்த மூன்றோடும் நான் தேவனை நேசிக்க வேண்டும். என்னுடைய மனதோடு, என்னுடைய உணர்ச்சிகளோடு, என்னுடைய சித்தத்தோடு நான் என் தேவனை நேசிக்க வேண்டும். வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், என்னுடைய முழு சரீர பலத்தோடும் என் ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும். யூ கிவ் இட் த பெஸ்ட் பாசிபிள் எஃபர்ட் தட் யூ கேன் கிவ் டு லவ்விங் காட். ரைட்? என்னுடைய முழு சரீர பலத்தோடும் உற்சாகத்தோடும் நான் தேவனை நேசிக்க வேண்டும். இன்று எங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னுடைய அவதானிப்பு, என்னுடைய சொந்த அனுபவம். நான் என்னுடைய தேவனை இந்த விதத்தில் நேசிக்கவில்லை. ஸோ பெற்றோரே, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டளை. இட்ஸ் நாட் அ சஜஷன், இட் இஸ் அ கமாண்ட். இது ஒரு கட்டளை. And your children know whether you love God this way. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், அவர்கள் உங்களை அவதானிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை இந்த விதமாக நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் வெகு சீக்கிரத்தில். That's the scary thing. Your children will spot the difference immediately. My dad loves his work more than he loves God. என்னுடைய அப்பா தன்னுடைய தொழிலை தேவனை நேசிப்பதை பார்க்கிலும் நேசிக்கிறார். என்னுடைய அப்பா இந்த T20 கிரிக்கெட் டூர்னமெண்ட்டை எவ்வளவா நேசிக்கிறார், இரவா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பைபிளை 10 நிமிஷம் கூட வாசிக்க மாட்டாரே. அது யார் அவதானிக்கிறா? உங்களோட பிள்ளைகள், வீட்டு நாய். ஓகே? ஸோ we can't hide anything from the children. ஸோ அது முதலாம் கட்டளை. இப்பொழுது பாருங்கள், 2ஆம் கட்டளை. எங்களுடைய குடும்பங்களில் வெற்றி வர வேண்டும் என்றால் 2ஆம் கட்டளை. தேவ வசனங்கள் பெற்றோரின் இருதயத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். The word of God must be deeply, richly deposited in the hearts of the parents first. அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. All these words that God was speaking through Moses to the people was to be found in the heart of the parents. இது ஏன் முக்கியம்? ஏனென்றால் பிசாசு ஒரு திருடன்.
The devil is a thief. பிசாசு என்ன செய்ய முயற்சி எடுக்கிறான்? உள்ளத்தில் விதைக்கப்படும் தேவ வசனத்தை திருட முயற்சி எடுக்கிறான். இன்று நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன் யார் முதல் வந்தது? பிசாசு. Who came to the church first today? The devil. Why? Because he wants to rob the word of God out of your heart. தேவ வசனத்தை உங்கள் உள்ளத்தில் இருந்து திருடிவிட பிசாசு எவ்வளவோ முயற்சியில் எடுக்கிறான். That is why I strongly recommend taking notes. அதனால்தான் குறிப்புகள் எழுதுவது மிக முக்கியம், மிக அவசியம். எவ்வளவுக்கு நீங்கள் குறிப்புகளை எழுதுகிறீர்களோ அவ்வளவுக்கு அந்த தேவ வசனம் உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்படும். To the degree that you write, to that degree the word of God is going to take strong root in your heart. வேரெடுத்து வளர்ச்சி அடையும், வேரெடுத்து வளர்ச்சி அடையும். நான் என்னுடைய தனிப்பட்ட வேத நேரத்துக்கு 3 புத்தகங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அந்த 3 புத்தகங்களிலும் நான் எழுதுவேன். இன்று நான் வாசித்தேன், ஆண்டவர் எனக்கு இதை காண்பித்தார், அதை 3 புத்தகங்களில் வித்தியாசமான விதத்தில் எழுதி வைத்திருப்பேன். You come to my house, I'll show you the books. Right? So நீங்கள் அந்த விதத்தில் முயற்சி எடுக்கிறீர்களா? பெற்றோர்கள் என்ற முறையில் குறிப்புகள் எழுதுவதில் அதை பிள்ளைகள் அவதானிக்க போறாங்க. அப்பா இந்த வேலை சம்பந்தமா எவ்வளவோ குறிப்புகள் எழுதுறார், ஆனா பைபிளை குறித்து ஏதாவது எழுதுற மாதிரி எனக்கு தெரியலையே. ரைட்? ஸோ நாங்கள் இந்த பிறந்த தினங்களில் கிஃப்ட்ஸ் கொடுக்கும் பொழுது மேக் ஷுர் யூ கிவ் அ ஜேர்னல் அஸ் அ கிஃப்ட். அது ஒரு நல்ல கிஃப்ட். ஏன் ஜேர்னல்? அதில் எழுதலாம், அதில் எழுதலாம். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய 2ஆம் சவால் ரகசியம். The word of God must be in my heart first. அப்பொழுது அது எப்படி வெளிவரப்போகிறது? 2 விதத்தில் வெளிவரும். ஒன்று என்னுடைய கிரியைகளில் வெளிவரும். When the word of God is richly deposited in my heart, it is going to manifest itself in action. I am going to live out the Bible. I am going to live out the Bible. So யாராவது சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், என்னுடைய அப்பாட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தா பைபிள் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு வருகிறதை என்னால் பார்க்க முடியும். I am very proud of my dad or mom. The Bible is fleshed out, lived out in their life. பைபிள் அறிவு மாத்திரமல்ல, அநேகருக்கு நல்ல வேத அறிவு இருக்கு. அப்படிப்பட்டவங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் ஒரு வசனம் சொல்ல அவங்க 10 வசனங்கள் எழுதி வந்து எனக்கு கொடுப்பாங்க. பாஸ்டர் பாருங்க, இன்னும் 10 வசனங்கள். ஐ சே தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் செயல்படுதா? அந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன். ஸோ எனக்கு எவ்வளவு பைபிள் தெரியும், எவ்வளவு பைபிள் வசனங்களை எடுத்து சொல்ல முடியும் என்பது இல்லை. தட்ஸ் நாட் த பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் அந்த வசனங்கள் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கை மூலமாக அது வெளியுலகத்துக்கு பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. How is the world reading the Bible through my life? உங்களுக்கு தெரியுமா, இன்று அநேகர் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், உற்றார் உறவினர் மத்தியில் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிறாங்க. What a thought! When they look at your life, they are reading the Bible. Right? அப்பா இவ்வளவு சமாதானமாக இருக்கிறார், அப்செட் ஆக மாட்டார். எந்த அப்பாவா? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. At the drop of a button he'll blow up. Or my mom. So then we are not living the Bible. Right? So ஒன்று எங்களுடைய செயல்கள் மூலமாக அது காண்பிக்கப்பட வேண்டும். இரண்டாவது எங்கள் வார்த்தைகள் மூலமாக. நாங்கள் வார்த்தைகளை பேசும் பொழுது எங்கள் உள்ளத்திற்குள் இருக்கும் தேவ வசனம் வார்த்தைகள் மூலமாக வெளிவரும். So the word of God comes out through our conversation, communication, as we deal with people.
in a very gentle way, that word automatically will spill out. That word will automatically spill out. இந்த ரெண்டே என்னை நடுங்க வைக்கும் ரெண்டு வசனங்கள். If my family life is going to succeed, I must love God with totality, and the word of God must be richly deposited in my heart. இப்போ மூன்றாம் கட்டளை, இப்போ வியர்வை சிந்த நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த முதல் 2 பாயிண்ட்ஸே எங்களை வியர்வை சிந்திக்க வைக்காவிட்டால் இந்த 3ஆம் பாயிண்ட் வியர்வையை சிந்திக்க வைக்கும். பாயிண்ட் நம்பர் 3, கணவர் மனைவியை நேசிக்க வேண்டும். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். இப்போ நான் ஒரு முற்றுப்புள்ளியை போட்டிருக்கிறேன் நேசிப்பதுக்கு பிறகு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அதுக்கு பிறகு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. Husband, love your wife, but I put a period after that. But technically there is no period. So look at the English verse, Ephesians 5:25. Husbands, love your wives. Is there a period after that? No, there's a comma. And it tells us how we should love the wife, just as Christ loved the church and gave himself up for her. ஆண்டவர் எப்படி சபையை நேசித்து தம்முடைய ஜீவனை சபைக்காக கொடுத்தாரோ அதே விதமாக கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் முற்றுப்புள்ளி போட்டால் அப்போ you can define what that means, but the Bible doesn't give you that option. நாங்கள் எப்படி மனைவியை நேசிக்க வேண்டும்? கர்த்தர் எப்படி தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ அதே விதமாக நான் மனைவியை நேசிக்க வேண்டும். அதுக்கு தமிழில் ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் தியாகத்தோடு. I must love my wife sacrificially to the point I am willing to lay down my life for her. இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பொதுவாக நாங்கள் எப்பொழுது சொல்றது? நீங்கள் சொல்லுங்க எனக்கு பதில. நான் மனைவிக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க போறேன், என்னுடைய உயிரை கொடுக்க போறேன், 5 சமுத்திரங்களையும் கடந்து அவளை வந்து பார்க்க போறேன். அதை எப்பொழுது நாங்கள் பொதுவாக சொல்கிறோம்? இப்போ நீங்கள் தான் சொல்லணும் பதில. 1-2 பேர் சிரிக்கிறீங்க. Give me the answer. Before marriage. Thank you, giants. Before marriage. And on the திருமண தினத்தில் reception. Oh, this is my sweetheart. Look how beautiful she is. I will die for her. I will go without food for her. I will sacrifice all my money for her. And everyone 24 மணித்தியாலத்துக்கு பிறகு அவ அழுது கொண்டிருக்கிறார். இப்போ கொஞ்சம் மேலதிக பேர் சிரிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதன் அர்த்தம் என்ன? எந்த குடும்பத்தை நீங்கள் விவரிக்கிறீங்க பாஸ்டர்? We fool everyone at a wedding and at a reception, or as Brother Giant said, before the marriage. நாங்கள் நல்லா மயிரெல்லாம் தடவி அதுக்கு என்ன போட்டு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் விட்டு விட மாட்டேன், உனக்காக உயிரை கொடுப்பேன், நீ தூங்கும் வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நீ சாப்பிட வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று எல்லாம் மயிரை தடவி கதைப்பார், பாட்டும் பாடுவார். ஆனால் கொஞ்ச காலம் போன பிறகு எல்லாம் முறியடிக்கப்பட்டுள்ளது. So that's why I said these truths should cause us to sweat. வாலிபர்கள், நீங்கள் திருமணம் செய்ய மனது வைத்திருந்தால் think again. Better be single than lose out. Right? So அநேக இங்கே இருக்கும் மனைவிமார் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த 3ஆம் சத்தியத்தை வைத்து. ஸோ எனக்கு ஒரு அருமையான நண்பர் இருந்தார். அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 85 வயசு. நான் திருமணம் ஆகும் பொழுது அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவர் சொன்னார், அந்த காலத்தில் எங்களுக்கு வாகனங்கள் ஒன்றும் இருக்கையில் எல்லாம் பஸ்ஸில் தான். ஸோ நீ வீதியில் நடந்து கொண்டு போகும்போது, பேமெண்ட்டில் நடந்து கொண்டு போகும்போது
நீ எங்கே நடக்க வேண்டும், ரோட் எங்கே இருக்கோ அதன் பக்கத்தில் நீ நடந்து, மனைவி உண்ட பக்கத்தில் இருக்க வேண்டும். அப்போ எனக்கு இது சரியாக விளங்க இல்லை. நான் சொன்னேன், தலையை சொரிஞ்சு ஏன் நீ அப்படி சொல்கிறான்னு கேட்க, ரோட்லேருந்து ஒரு வாகனம் தற்செயலாக பேமெண்ட்டுக்கு வந்தால் அது உன்னைய அடித்து அது உன்னைய கொள்ளும், மனைவி காக்கப்படுவாள். ஸோ திருமணத்துக்கு முன்னால் கணவர் மனைவியோட கையை பிடிச்சி அவார்டை பேசலான்றது கொண்டு போவாங்க தான், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நினைக்க வேணாம் நான் உங்களை மையம் வைத்து சொல்கிறேன் என்று 50 வருஷ அனுபவம் எனக்கு இருக்கு. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். That's how you're called to love your wife. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், எங்களுடைய மனைவியை நாங்கள் மலர வைக்க வேண்டும். Cause her to bloom and blossom. என் வீட்டில் கொஞ்சம் சில தாவரங்கள் இருக்குது. என் மனைவி தாவரங்களை மிகவும் நேசித்தால், ஸோ அவங்களுடைய ஒரு ஞாபக சின்னமாக நான் அந்த தாவரங்களை பராமரித்து கொண்டு வருகிறேன். ஐ நோ வென் டு வாட்டர் இட். அந்த இலைகள் வாட ஆரம்பிக்கும் பொழுது உடனே தண்ணி போடுவேன். அப்போ 24 மணித்தியாலத்தில் அது நல்லா மலர ஆரம்பிக்கும். ஸோ எங்களுடைய மனைவிகள் வாடிப்போன தாவரங்கள், plants that have drooped. ஸோ கணவருடைய பொறுப்பு என்ன? அன்பின் அடிப்படையில் தண்ணீரை ஊற்றி அவர்களை மலர வைப்பது. The responsibility of the husband is to cause that flower, that plant and the flower to bloom. அதை எப்படி செய்ய வேண்டும்? அடுத்த மென்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் அதை பற்றி கதைக்க போகிறோம். இப்போ எனக்கு தெரியும், நான் பிரின்ஸ் சகோதரன் மாத்திரம்தான் வரப்போகிறார், நானும் அவரும் மாத்திரம்தான் அந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம். மனைவியை நேசிக்கிறத பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? ஆம், 2 மணித்தியாலமாக சொல்ல போகிறோம். ஓகே, பார்ப்போம் யார் வரப்போகிறாண்டு. ஓகே, ஃபெலோஷிப் நேரத்தில் சொல்லுங்கள், யூ கேன் கவுண்ட் ஆன் மீ அண்டு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ரேட தம்ஸ் அப் கொடுத்தீங்களா? இல்லை, நீங்கள் மூக்க சொல்லிஞ்சீங்க, தம்ஸ் அப் கொடுக்க இல்லை. ஓகே, ஸோ நேரம் கடந்து விட்டது 9:15. 10ல் 3 தான் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வாரம் தேவ கிருபையால் இன்னும் சிலவற்றை பார்ப்போம். லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ, ரைட்? லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ பிகாஸ் வி வாண்ட் டு சேஞ்ச். நாங்கள் மாற்றமடைய வேண்டும் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்க்கை உம்மால் உருவாக்கப்பட்டது. நீர் ஆண்டவரே அதை பேணி வளர்க்கிறீர். எங்கள் குடும்பங்களில் இருக்கும் பிரச்சனைகள் உமக்கு தெரியும். உம்முடைய மன்னிப்பை கேட்கிறோம் ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து சொல்ல தகுதி இல்லை ஆண்டவரே. நான் ஒரு மனிதன், நான் எவ்வளவோ தோல்வி அடைந்த ஒரு மனிதன். ஆனால் நீர் என்னை தூக்கி எடுத்தீர், கிருபை கொடுத்தீர். அதே கிருபையை இன்று எங்கள் எல்லோருக்கும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேடும் பிதாவே, ஆமென்.